இது ஜஸ்ட் ஒரு குயிக் ரிலீஸ் மவுண்ட். இந்த வீடியோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ வீடியோக்குள்ளே போவோம். வெல்கம் பேக் டு தி சேனல் கை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் ட்ராவல் கேமராஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நிறைய கேமராஸ் இருக்குது, பட் என்னோடய ஃபேவரேட்டு எதுபடி நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன்னா அஃபோர்டபிலிட்டி வச்சு பண்ணுறேன், ரீசெல்லபிலிட்டி வச்சு பண்ணுறேன். அதுக்கப்புறம் ட்ராவல் தான் என்னோடய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ட்ராவல் என்ன மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறவரை இருந்தீங்கன்னா எந்த கேமரா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், எந்த கேமரா வச்சுட்டு உங்களுக்கு மேக்ஸிமமாக உங்களோட ஸ்டோரி சொல்ல முடியும். அதாவது உங்களோட ட்ராவல் பேஷனை இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸாகவும் வீடியோஸாகவும் யூடியூப்பாகவும் எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேமரா பிராண்டில் நான் உங்களுக்காக பிகினர் கேமரா ஒரு 4 கேமரா எடுத்து வச்சுருக்கேன். Canon, Sony, Panasonic. அதுக்கப்புறம் இது ஒரு டிஎஸ்எல்ஆரே கிடையாது, இது ஒரு ஆக்ஷன் கேமரா. பட் இதே நம்ம கடைசி பார்ப்போம். ஓகே, எங்கடா நிக்கான் எங்கடா மாட்டேன் நீங்கள் ஸோ நீங்கள் கோவப்பட்டு பொங்குறதுக்குள்ளே நானே சொல்லிடுறேன். ஸோ நிக்கான் சூப்பர் கேமராஸ் தான். ஆல்ரெடி நீங்கள் நிக்கான் கேமராஸ் வச்சுருந்தீங்கன்னா விற்க தேவையில்லை. அது சூப்பராக யூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டு கேமராஸ் நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குன்னா அது ஒரு நல்ல கேமராஸ். இன்ஃபேக்ட் என்கிட்ட இருக்கிறதே ஒரு நிக்கான் கேமரா தான். இது ஒரு ஃபுல் ஃப்ரேம் டிஎஸ்எல்ஆர் நிக்கானோடது. இப்போ ஏன் நான் நிக்கான் கேமரா வாங்க வேணான்னு சொல்கிறேன்னா இதுக்கு ரீசேல் வேல்யூ உண்மையிலே குறைஞ்சிருச்சு. லாஸ்ட் இயர் ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் ப்ரைஸஸ் எல்லாமே குறைஞ்சி போயிட்டுருக்கு. அவங்களாம் அந்த குறைஞ்சதுனால அவங்களாலே ஒழுங்காக செய்ய முடியல. யாரும் இன்வெஸ்ட் பண்ணலனால அவங்களாலே அடுத்தடுத்து எதுவும் செய்ய முடியல. அண்ட் தென் ரீசேல் வேல்யூ ஏன் கம்மியாக இருக்குன்னா யாருமே இப்போ நம்புறதில்லை. ஸோ நிக்கானை ரூல் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து Canon. ஸோ Canon பிராண்டில் நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கிற மாதிரி நல்ல ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எடுத்து வச்ச ஒரு கேமரா Canon 200D. என்னடா 250Dயே வந்துருச்சு, ஏன் 200Dன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 250D புது கேமரா, ப்ரைஸ் பயங்கரமாக இருக்கும். அவங்க விற்கணுங்கிறதுக்காக ஸோ இந்த கேமராவோட அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜும் நான் நினைக்கிறது சொல்கிறேன். நான் மெகா பிக்சலோ அதை பற்றியெல்லாம் பேச போகிறது இல்லை. நம்மளோட டெய்லி லைஃபுக்கு அட்வான்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் Canonன்னு சொன்னாலே அவங்களோட டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் டெக்னாலஜின்னு அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதை அவங்களோட பேட்டன்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜினால் அவங்களோட ஆட்டோ ஃபோக்கஸ் செம்மையாக இருக்குது. Canonோட ஹையஸ்ட்டு டிஎஸ்எல்ஆர், அதாவது 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கேமராவில் வாங்குகிற அந்த டெக்னாலஜி நீங்கள் சொல்கிற இந்த 200Dலே இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே தூரம் போனால் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணும், கிட்ட மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணும். கை வலிக்குது, வேறு இடத்துல போவோம், கீழே வேண்டேன். ஸோ அடுத்த செகண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட் நான் என்ன சொல்லுவேன்னா குட் பேட்ரி. டிஎஸ்எல்ஆர் மிரர்லெஸ் கம்பேர் பண்ணுறப்ப டிஎஸ்எல்ஆருக்கு அந்த பேட்ரி செம்மையாக இருக்கும். ஃபார் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் வெட்டிங்கோ வேறு ஏதாச்சும் இருந்தீங்கன்னா மிரர்லெஸ் கண்டிப்பாக ஆஃப் பண்ணலாம். பட் இந்த சேனல் ட்ராவல் அந்த மாதிரி இருக்கிறனால ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபருக்கு பேட்ரி, ஏன்னா நம்ம போகிற இடத்துல மோர் தென் 1 days, மோர் தென் 3 days கேம்பிங்கில் போட்டு வந்துருக்கும். ஸோ மிரர்லெஸ் கம்பேர் பண்ணுறப்ப டிஎஸ்எல்ஆருக்கு பேட்டரி சூப்பராக இருக்கும். Canon 200Dக்கு பேட்டரி செம பேட்டரி. தேர்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா லென்ஸ் சாய்ஸஸ். ஸோ நீங்கள் எந்த கேமரா வாங்கினாலும் அதோட லென்ஸ் சாய்ஸஸ், அந்த மார்க்கெட் பிளேஸ், அந்த ஈகோ சிஸ்டம் நீங்கள் பார்த்து வாங்கினா தான் பெஸ்ட்டாக இருக்கும். Canonக்கு ஏகப்பட்ட லென்சஸ் இருக்குது. இந்த லென்ஸ் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் உங்களுக்கு பட்ஜெட் கூட இருந்தால் ஃபுல் ஃப்ரேம் லென்ஸையும் போட்டுக்கலாம். அதோட அந்த லென்ஸோட குவாலிட்டி உங்கள் கேமராவில் செம்மையாக தெரியும். ஸோ இந்த கேமராவோட டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், மிரர்லெஸ்ஸை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் நம்ம தூக்குறதுக்கு ரெடியாக இருந்தோம்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. வெர்டிக்ட் என்னன்னா எனக்கு ஒரு கேமரா வாங்கணும், பட்ஜெட் ஒரு 40,000 இருக்குன்னா நான் கண்டிப்பாக இந்த கேமரா தான் வாங்குவேன், Canon 200D. ஸோ நம்ம செகண்ட் பார்க்க போகிற கேமரா சோனி பிராண்டில் ஒரு மிரர்லெஸ் கேமரா. அகெயின் இந்த பிகினர் பேட்டர்னில் வர மாதிரி ஒரு கேமரா எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேமரா தான் Sony A6400. ஸோ இந்த கேமராவோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் நான் நினைக்கிறது என்னென்னா ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் Canonல நான் சொல்லியிருந்தேன், அந்த பேட்டன்டட் சிஸ்டம், டியூவல் பிக்சல்னெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்ககிட்டே ஒன்று இருக்குது. பட் இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் செம்மையாக இருக்கும். ஸோ உங்கள் சோனியோட டெக்னாலஜி ஐ ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஆளோட ஐயை பார்த்துல ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ வர கேமராஸில் அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது. செகண்ட் அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டெபிலைசேஷன். இன் கேமரா ஸ்டெபிலைசேஷன் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் கையில் எடுத்துகிட்டு லேசாக நகர்றப்பெல்லாம் அந்த ஷேக்லாம் இருக்காது. வீடியோஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருந்தேன்னா, சோனியில் அவங்களே இந்த நேட்டிவ் கலர் ப்ரொஃபைல் அவங்க கொடுக்குறாங்க, S log 1 S log 2ன்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டு கலர் கிரேடிங்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும்.
ஃபோர்த்தோட அட்வான்டேஜ் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வந்து லென்ஸ் சாய்ஸஸ். சோனி வந்து நோ இஷ்யூஸ், லென்ஸ் வந்து அவ்வளோ லென்சஸ் இருக்குது. சோனியிலேருந்து கெனான் லென்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடாப்டர் வாங்கி வச்சுட்டு. ஸோ கெனானோட ஸ்மால் ஃப்ரேம் லென்ஸ் யூஸ் பண்ணலாம், பிக் ஃப்ரேம் லென்சஸும் யூஸ் பண்ணலாம், ஸோ சோனியோட லென்சஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ லென்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து அட்வான்டேஜ் வந்து என்னென்னா இந்த கேமரா வந்து 120 FPS இருக்குது. 120 FPSங்கிறது வந்து 60 விட டபுள் த ஸ்லோ மோஷன். ஸோ டபுள் த ஸ்லோ மோஷன் பிடிக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும். திங்ஸ் டு கீப் இன் மைண்ட் வந்து என்னென்னா ஸ்லோ மோஷன் கூட வந்து உங்களுக்கு லைட் கிராபிங் கெப்பாசிட்டி கூட இருக்கணும், வெளிச்சம் நல்லா இருக்கணும். ஸோ அதெல்லாம் பாயிண்ட்டு. பட் 120 FPS வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அ பிக் தம்ஸ் அப். இந்த சோனி கேமராவோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லலாம். நான் சொல்லியிருந்தேன்ல வந்து லென்ஸ் சாய்ஸஸ் வந்து செம்மையாக இருக்கும், சோனியில் எப்படி இருக்கும் அப்படி இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு லென்ஸ் சாய்ஸஸ் இருக்கோ எந்த லென்ஸ் எடுத்தாலும் இந்த செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். முக்கால்வாசி டைம் கேமராவோட காசு கூடவே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கேமரா வந்து 55 ரூபா 60 ரூபாய் போட்டு வாங்குறீங்கன்னா லென்சஸ்லாம் வந்து பறக்கும். ப்ரைஸஸ்லாம் வந்து 75 80 1 லட்சம்னு போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பேட்ரி. ஸோ ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர் என் கூட வந்து ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர்ஸில் வந்து வருவாங்க. நாங்களாம் அந்த கேமரா வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் பாட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் அந்த சோனி வச்சுருக்கவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேட்டரியாச்சும் கொண்டு வருவாங்க, சார்ஜர் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து பேட்டரி அவ்வளோ ஸ்பீடாக தீரும். ஏன்னா மிரர்லெஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு நியூ டெக்னாலஜி மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜி யூஸ் பண்ணதுனால வந்து பேட்டரி ஸ்பீடாக குறையும். ஸோ பேட்டரி வந்து நான் நினைக்கிறேன் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து பேட்டரி தான், அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா வந்து கண்டென்ட் எப்படி எடுத்தாலும் வந்து அட்லீஸ்ட் எடுக்க முடியணும். ஸோ அதுவே எடுக்க முடியலங்கிறப்போ வந்து செம்ம எரிச்சல் ஆயிரும். ஸோ இந்த கேமராவோட வெரிடிக் என்னென்னா வந்து சோனிங்கிறது வந்து கேமரா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆப்பிள் மாதிரி. நீங்கள் ஆல்ரெடி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ஷன் தான் முக்கியம், எனக்கு காசு பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லது அவுட்புட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சோனி போகலாம். சோனி போன பிறகும் வந்து ஏகப்பட்ட செலவு வந்து வர வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் போனால் வந்து தெர் இஸ் நோ ரெக்ரெட். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற கேமராவோட தேர்ட் பிராண்ட் வந்து Panasonic. ஸோ அந்த Panasonicல வந்து நான் எடுத்து வச்ச கேமரா வந்து Panasonic G85. இந்த கேமராவில் வந்து அட்வான்டேஜஸ் அதுவும் பார்த்துருவோம். கேமரா ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. கேமரா வச்சுட்டு நீங்கள் வந்து லேஸ் அப்படி போனால வந்து கொஞ்சம் கூட ஷேக் ஆகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். செகண்ட் வந்து ஃப்ளாட் கலர் ப்ரொஃபைல். சோனிக் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து ஃப்ளாட் கலர் ப்ரொஃபைலை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் வச்சுட்டு நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். தேர்ட் ஒன்று வந்து 2 minute செட்டிங். ஸோ அந்த ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்கிறது அந்த நான் ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். இது வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த கேமராவோட டிஸ்அட்வான்டேஜஸ் போவோம். இந்த கேமராவோட ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனால் கேனானு சோனி அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் வந்து ப்ராப்பர் ஃபிலிம் மேக்கராக இருக்கீங்க, நீங்கள் வந்து மேனுவல் ஃபோக்கஸை வச்சு ஃபோக்கஸ் புல் பண்ணி வந்து உங்களோட ஷார்ட்ஸில் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்காது. அதுக்கப்புறம் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன நினைக்கிறேன்னா வந்து அகைன் ஈகோ சிஸ்டம். Panasonicோட ஈகோ சிஸ்டம் இந்த முதல் நான் சொன்ன 2 பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கம்மி. பட் என்ன சர்வ் பண்ணுமோ இட் சர்வ்ஸ் அ பர்பஸ்ங்கிற மாதிரி அங்கங்கே வந்து லென்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து வைட் ரேஞ்சு எக்ஸ்பென்சிவ் சீப் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் தேர்டோட பிக் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன சொல்லுவேன்னா வந்து நான் இப்போ சொன்ன இதுக்கு முன்னாடி இந்த 2 கேமராவோட இந்த கேமராவோட சென்சர் வந்து ரொம்ப சின்னது. ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்மால் ஃப்ரேம் சென்சர் கேமரா தான் பார்க்குறோம். பட் இது வந்து மைக்ரோ 4/3. பட் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க சென்சர் வந்து சின்னதாக இருக்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை, அதோட ரைட்டிங் ரேட்டு கலர் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தாலே போதும், இன்னும் வந்து குவாலிட்டி கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபோர்த் பிக் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ட்ராவலர்ஸ்க்கு நான் என்ன நினைக்கிறேன் வந்து பேட் பேட்டரி. அகெயின் Panasonicல இதெல்லாம் DSLR கிடையாது, இதெல்லாம் வந்து மிரர்லெஸ் கேமரா. என் பையன் கேமரா ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஓகே, பேட் பேட்டரி வந்து ஸ்பீடாக குறையும். நீங்கள் ஃபோட்டோஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேமராஸ்லாம் ஃபோட்டோஸ் எடுத்தோன்னா வந்து 800 ஃபோட்டோஸ் கிட்ட எடுக்கலாம் நினைக்கிறேன். 750 800 ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நிக்கானில். ஒரு நாள் வந்து நீங்கள் லடாக் ட்ரிப்லாம் போகிறீங்கன்னா வந்து காலைல கிளம்பிங்கன்னா நைட்டு வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அது இருவே தீராது, ஒரு பேட்டரியிலே முடிச்சிடலாம். பட் இந்த Panasonicல அப்படி கிடையாது, சரனுக்கு முடிஞ்சிடும், 200 300 ஃபோட்டோஸ்லேயே முடிஞ்சிடும். இந்த கேமராவோட வெர்டிக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா வந்து நீங்கள் வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப ஃபிலிம் ட்ரிவனில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாள் காலேஜ் சேர போகிறீங்க, விஷுவல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் படிக்க போகிறீங்கன்னா வந்து மொதல் 2 கேமரா தூக்கி போட்டுட்டு இந்த Panasonic வந்து ஆப்ஷன் பார்க்கலாம். ஏன்னா அந்த Panasonic வந்து ஃபிலிம் கேமராஸுக்கு ஈக்குவலாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அவங்களுக்கு நல்லா படிச்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி நிறையா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேமரா வந்து இது வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா. இது வந்து DSLRல வந்து கம்பேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து பெஸ்ட்டு ட்ராவல் கேமரா நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். இது எங்கே பேசுவோம்னா வெளியே போய் பேசுவோம்.
ஸோ ஃபோர்த் கேமரா வந்து என்னோடய லிஸ்ட்டில் வந்து இருக்கிறது வந்து GoPro பற்றி வந்து ரொம்ப நேரம் நான் பேசலாம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த GoPro வந்து கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. லாஸ்ட் செப்டம்பர் வந்து GoPro Hero 7 Black வந்து ரிலீஸ் ஆகிறப்போ வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணி உடனே வாங்குறது. இப்போ அடுத்த செப்டம்பர் வந்துடுச்சு, 1 year ஆக போகுது. ஸோ இதில் இருந்து நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்னு வந்து எல்லாமே சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னதுன்னா வந்து ஸோ நான் எடுத்து வச்ச ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து என்னென்னு நினைக்கிறேன்னா வந்து இதோட கம்ஃபர்ட்னஸ்ஸு. இது வந்து இருக்கிறதுலே டைனி கேமரா. நான் இப்போ சொன்ன லிஸ்ட்லேயே எல்லாத்துலேயும் வந்து இருக்கிற வந்து சின்ன கேமரா. ஸோ நான் வந்து இந்த கம்ஃபர்ட் வந்து என்னென்னு சொல்கிறேன், நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் வெளியே வந்துட்டேன். இவ்வளோ பெரிய கேமரா தூக்கிட்டு நான் வந்து இங்கே வந்து வெளியே வந்து பேசுகிறேன்னா வந்து எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. ஸோ இது வந்து சின்ன கேமரா சட்டன்னு கொண்டு வந்து எங்கே வேணால் வச்சு எங்கே வேணால் பேசலாம், எங்கே வேணால் நீங்கள் வ்ளாக் பண்ணலாம், எங்கே நான் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். செகண்ட் அட்வான்டேஜ் வந்து நான் நினைக்கிறது வந்து இந்த கேமராவோட ஸ்டெபிலைசேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த கேமராவில் வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே வந்து பெஸ்ட்டு ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறது இந்த கேமரா தான். இந்த கேமரா நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கிம்பல் கூட தேவையில்லை. கிம்பல்னால் அந்த ஸ்டெபிலைசர் அது கூட தேவையில்லை. அதை வச்சு நீங்கள் வந்து சும்மா பேன் பண்ணாலே போதும், கொஞ்சம் கூட ஷேக் ஆகாது, ஃபுல்லாக சூப்பராக ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் செகண்ட் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் அட்வான்டேஜ் என்ன நினைக்கிறேன்னா வந்து வைட் ஆங்கிள் வந்து சீப்பான வைட் ஆங்கிள். ஸோ வைட் ஆங்கிள்ங்கிற இந்த கேரக்டரிஸ்டிக் வந்து நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா வந்து ஸ்மால் ஃப்ரேம் சென்சரில் வைட் ஆங்கிள் போகணுன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 10 mm வந்து லென்ஸ் வாங்குவீங்க. பட் ஸ்மால் ஃப்ரேமில் போகிறப்ப வந்து அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகி அது வந்து உங்களுக்கு அது இன்னும் ஒரு ஜூம்டு லுக் தான் கொடுக்கும். அதுக்காக நீங்கள் ஃபுல் ஃப்ரேமில் போய் ஃபுல் ஃப்ரேமில் வைட் ஆங்கிள் போகணுன்னா வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். நான் என்கிட்ட இருக்க லென்ஸ் வந்து Samyang 14 mm. அது வந்து காசு கம்மி தான், 23. பட் ப்ராப்பர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி டேமரானும் நிக்கானில் பார்த்தீங்கன்னா 80,000 மேலே அந்த மாதிரிலாம் போகும். ஃபுல் ஃப்ரேம் கேமரா 1 லட்சத்துக்கு மேலே போகும். ஃபோனில் கூட வைட் ஆங்கிள் வந்து இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. பட் வந்து இது வந்து சின்ன GoProவில் வந்து இப்படி ஒரு வைட் ஆங்கிள், இந்த வைட் ஆங்கிள் வந்து 30,000 இப்படி ஒரு வைட் ஆங்கிள் கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய அபூர்வம். இதில் வந்து லோயர் ரேஞ்சு கூட இருக்குது, 20K கூட கிடைக்குது. ஸோ வைட் ஆங்கிளில் இப்படி ஒரு ப்ரைஸிங்கில் கிடைக்கிறது வந்து இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோர்த் அட்வான்டேஜ் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வந்து HDR, இந்த டைனமிக் ரேஞ்சுன்னு ஒரு குவாலிட்டி சொல்லுவாங்க. டைனமிக் ரேஞ்சுனா என்னென்னா வந்து ஒரே ஃப்ரேமில் வந்து வெளிச்சமும் இருட்டும் வந்து ஒரே இடத்துல இருக்குன்னா வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது, வெளிச்சத்தில் இருக்கிறது அந்த வெளிச்சத்தையும் குறைச்சி கலர்ஸை வந்து எடுத்து காமிக்கிறது, அப்புறம் இருட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸையும் காமிக்கிறது. இப்போ நம்ம கண்ணு வந்து நமக்கு வந்து எல்லாமே தெரியும். பட் கேமரா நீங்கள் பார்த்துப்பீங்க, உங்கள்கிட்ட ஏதாச்சும் பழைய ஃபோன் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி சன்லைட் வந்து இருந்துச்சுன்னா ஆள் நிற்கிறாங்கன்னா ஃபோட்டோ எடுத்திங்கன்னா மூஞ்சி விழுக்காது. பட் ஆனால் இந்த GoPro அப்படி இல்லை. GoProவில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வீடியோ என்ன எடுத்தாலும் வந்து டைனமிக் ரேஞ்ச் அவ்வளோ நல்லாயிருக்கும். சின்ன ஃப்ரேமாக இருந்தாலும் அவங்க வந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அல்காரிதம் இதெல்லாம் வச்சு வந்து ஒரு டைப் ஆஃப் லுக் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவே வந்து செம்ம பெனிஃபிட். அது வந்து ஃபோர்த் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் அட்வான்டேஜ் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வந்து ஃப்ளாட் கலர் ப்ரொஃபைல். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் கிரேடிங்கில் போய் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷேடோ டீடைல்ஸ் அப்படியே கேப்சர் ஆகிருக்கும். அங்கே வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பெர்ஃபெக்டாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து கிறிஸ்பாக வந்து இந்த ஷாட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து GoProவோட மெயின் அட்வான்டேஜ் வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதுதான் இந்த மவுண்ட்ஸ். இந்த GoProவோட ஈகோசிஸ்டம் வந்து நீங்கள் இந்த மவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மிரண்டே போயிருவீங்க. என்னென்னமோ மவுண்ட் இருக்கும், எங்கெங்கேயோ வச்சு பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, இந்த ஸ்டாண்டு மேலே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வச்சு பேசலாம், வச்சு இங்கே வச்சு இப்படி தூக்கி வச்சுட்டு பேசலாம். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் என்னோடய கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் கூட மவுண்ட் இருக்குது. இந்த கேப் மேலேயே நான் சொல்லி வச்சுட்டு நான் எடுத்துகிட்டே போகலாம். ஹெல்மெட்டில் மவுண்ட் இருக்குது. அப்புறம் அந்த கிளிப்புன்னு ஒன்று இருக்கும், அந்த கிளிப்பை வச்சு ஸ்கேட் போர்டில் மாட்டிகிட்டு எடுக்கலாம், சைக்கிளில் மாட்டிகிட்டு எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் மவுண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 மவுண்ட் இருக்கும். நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து நீங்கள் உங்களோட ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த கேமராவோட மெயின் அட்வான்டேஜ். இன்ஃபேக்ட் நான் இதை தான் நான் ஃபஸ்ட்டு போட்டுருக்கணும். இந்த கம்ஃபர்டபுள் நான் சொன்னதில் வந்து இந்த ஆட் பண்ணியிருக்கணும். ஒன்றே வந்து நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். ஸோ இந்த GoProவில் வந்து நான் யூஸ் பண்ணதில் வந்து இந்த 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் நினைக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன நினைக்கிறேன்னா வந்து பேட் பேட்ரி. ஸோ நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியாது, வந்து சின்ன டிவைஸு, இந்த டிவைஸில் அக்காமடேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேட்ரி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஒரு பேட்டரி நம்பி வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலி ட்ரிப்போ ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பில் போகிறீங்கன்னா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த GoPro வச்சு நீங்கள் எடுக்க முடியுமானா கன்ஃபார்ம் முடியாது. காலையில் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் மத்தியானத்துக்குள்ளே இது முடிஞ்சிடும். மத்தியானம் கூட இல்லை, நீங்கள் ஹெவியாக எடுக்கிறவர்னா எனக்கு தெரிஞ்சு 1 or 2 hours இது முடிஞ்சிடும். ஸோ பேட்ரி வந்து இதை வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ நான் வந்து பர்சனலாக என்ன பண்ணுறேன்னா வந்து இவங்க பேட்டரி வந்து பேடாக இருந்தாலும் இவங்க செஞ்ச ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா வந்து சைடில் ஒரு ஹோல் பின் வந்து இது இருக்குது. இது வந்து USB-C வந்து அக்செப்ட் பண்ணும். USB-C தான் வந்து இப்போ எல்லா ஃபோனும் வந்து அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து சார்ஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் பவர் பேங்க்லேயே இது வந்து GoPro சார்ஜ் பண்ணலாம். பவர் பேங்க்கில் GoPro சார்ஜ் பண்ணுறப்போ அப்படியே நீங்கள் ரெக்கார்டும் பண்ணலாம். பவர் பேங்க்கில் மேலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிடிச்சிட்டு கூட அது பண்ணலாம். ஸோ அது வந்து இன்னொரு வீடியோவில் இருக்குது. நான் வந்து இங்கே வந்து லிங்க் போடுறேன், இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டரி ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஸோ பேட்டரி வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் ஆனால் இருந்தாலும் என்னோடய தாட்ஸ் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறேங்கிறது வந்து நான் சொல்லிட்டேன். 1 year நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்.
செகண்ட் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த லென்ஸ் வந்து ஸ்டாட்டிக். ஸோ இந்த லென்ஸ் வந்து நீங்கள் மாற்ற முடியாது. இன் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் மாற்றி ஃபோக்கல் ரேஞ்சை மாற்றுறது இந்த டிஎஸ்எல்ஆர் மாதிரிலாம் அந்த கதையில் கிடையாது. நீங்கள் வாங்குறப்ப என்ன லென்ஸ் இருக்கோ இதுதான். இது வந்து ஜூம்லாம் பண்ண முடியாது. ஸோ அதே வியூ தான் காமிக்கும். இது ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவ் காமிக்கும். அது வந்து பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு பிக் டிஸ்அட்வான்டேஜ் என்ன நினைக்கிறேன்னா, இன்ஃபேக்ட் நான் இங்கே எடுக்கிறப்ப கூட வந்து நான் இங்கே வந்து ஃபீல் பண்ணேன். இங்கே வந்து எடுக்கிறப்ப கூட அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னு வந்து ரெக்கார்ட் ஆகலை. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா வந்து ஹேங் ஆகிடுச்சு. ஏன் ஹேங் ஆகுது, ஏன் ட்ரெயின் ஆகுது? ஹேங் ஆனோன்னு வந்து நம்ம தெரியாமல் வந்து பேக்கில் வச்சிட்டோம்னா வந்து பேட்ரி நமக்கு தெரியாமலே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு வந்து நீங்கள் போய் சேர்ந்துருப்பீங்க, நல்ல ஒரு சரியான லொக்கேஷன் பார்ப்பீங்க. லொக்கேஷன் பார்த்து இது கிளிக் பண்ணோன்னா ஆன் ஆகுது. என்னென்னு பார்த்தோன்னா பேட்ரி 0 ஆகிருக்கும். அங்கேயே உங்கள் கதை முடிஞ்சு. நீங்கள் என்னெல்லாம் எடுக்கணும், என்னெல்லாம் காமிக்கணும்னு நினச்சிங்களோ அது செய்ய முடியாது. ஸோ இந்த கேமரா மட்டும் நம்பி நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அங்கேயே வந்து இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் டிஸ்அட்வான்டேஜாக நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து எக்ஸ்டர்னல் மைக் மாட்டுறது வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் இந்த கேமரா வந்து 30,000 போட்டு வாங்கியிருப்பீங்க. மைக் மாட்டணும்னா மைக் வந்து டேரெக்டாக மாட்ட முடியாது. அந்த ஹோல் வந்து அவங்க கொடுக்கல. எக்ஸ்ட்ரா வேறு ஒரு பென் இருக்கும், அதுக்கு ஒரு அடாப்டர் வாங்கணும். அந்த அடாப்டர் வந்து கிட்டத்தட்ட 3 ரூபாய் 4,000 ரூபான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மைக் நீங்கள் தனியாக வாங்கணும். அது மேலே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அந்த மைக்கை நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த சைடில் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த கேமராவோட வாட்டர் ப்ரூஃப் குவாலிட்டி வந்து போயிடும். ஸோ அதனால் இந்த கேமரா வந்து சின்னதாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த கேமராவோட பெனிஃபிட்டே இருக்குது. ஸோ அதனால் மைக் மாட்ட முடியாது. பட் இருந்தாலும் இதில் இருக்கிற மைக் வந்து எவ்வளோ பெட்டருங்கிறத நான் வந்து பேசுகிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்குவோம். நான் வந்து எனக்கு வந்து அமைதியான ஒரு இடத்துல பேசியிருக்கேன். ஹைட்டாக சவுண்ட் வந்தாலும் இந்த வண்டி சத்தம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த யூனி டைரக்ஷனல் மைக்கு முன்னாடி உள்ளது மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் நாய்ஸ் லொக்கேஷன் போயிட்டிங்கன்னா வந்து இந்த கேமரா வச்சு நீங்கள் பேசுகிறது, vlogging பண்ணுறது அதில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஃபிஃப்த் டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இது வந்து இருக்கிறதுலே சின்ன சென்சார். இது வந்து டீசலை கம்பேர் பண்ண சின்ன சென்சார். ஸோ இது வந்து இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப எங்கே வந்து எஃபெக்ட் ஆகும்னா வந்து லோ லைட். ஸோ எப்போ இருட்டுதோ, இப்போ வந்து நான் ஒரு நல்ல வெளிச்சத்தில் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 9-10 போல் வந்து கிட்ட ஒரு பார்க்கில் இருக்கேன். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம். பட் வந்து நைட் ஆகிடுச்சு, ஒரு 6-6:30 ஆகிடுச்சுன்னா அதோட குவாலிட்டி வந்து செம்மையாக பார்க்க முடியும். நல்லா கிரெயின்ஸ் நாய்ஸி ஆயிரும். இந்த கேமராவோட வெர்டிக்ட் வந்து நான் என்ன நினைக்கிறேன் வந்து இந்த கேமரா மட்டுமே வச்சுட்டு உங்களால் சர்வே பண்ண முடியுங்கிறது வந்து அது உங்களோட கேரக்டரில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையான ஆள்னா வந்து இதுக்கு வந்து பேட்ரி கரெக்டாக சார்ஜ் பண்ணி பேட்ரி இறங்குறது வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து வெளியே ட்ரிப் போகிறீங்கன்னா வந்து பேட்டரியை வந்து கழட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் எப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அப்போ வந்து பேட்டரி போட்டுக்கணும். அப்புறம் இந்த கேமரா ஹேங் ஆகுது ஆகலையாங்கிறதுல வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பேட்டரி குறைய பவர் பேங்க் வச்சு சார்ஜ் பண்ணிட்டுருக்கணும். ஸோ அகைன் இந்த பேட்டரி சுற்றி தான் எல்லாமே வரும். இந்த கேமராக்கான இஷ்யூ இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா வந்து முதல்ல நான் சொன்னேன் அந்த 5 அட்வான்டேஜஸையும் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த GoPro வச்சுட்டு. ஸோ இதை நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு செகண்டரி கேமரா நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து பிரைமரி வந்து ஒரு கேமரா வந்து நீங்கள் வச்சுக்கணும். டிஎஸ்எல்ஆரோ ஃபோன் கூட நீங்கள் நம்பலாம். ஃபோனை வச்சு நீங்கள் நிறைய இதை எடுத்துகிட்டுருக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ட்ரோன் மாதிரி. நீங்கள் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷார்ட்ஸு, நீங்கள் வந்து அந்த இன்ட்ரோ கொடுக்குறது, இன்ட்ரோ ஷார்ட்ஸ் இந்த மாதிரியான ஷார்ட்ஸுக்கு வந்து பறக்காத ட்ரோன் மாதிரி அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இதில் எடுக்கலாம். GoPro பற்றி நிறைய பேசியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போய் பேசுவோம். ஓகே, நான் வந்து 2 இது சொல்ல மறந்துட்டேன். GoProவோட ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல மறந்துட்டேன். ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா GoPro வந்து வாட்டர் ப்ரூஃப்னால் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோ வெதர் சீலிங் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப். அப்படியே தண்ணிக்கு உள்ளே போய் நீங்கள் அண்டர் வாட்டர் ஃபுட்டேஜ் எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃபான கேமரா. இது இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸு இது அதுக்கப்புறம் ரோபோஸ்டான ஒரு கேமரா. இதெல்லாம் தான் நான் முதல்ல சொல்லியிருந்துருக்கணும். நீங்கள் தவறி கையில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ வந்து கீழே விழுந்தாலோ வந்து சகதி விழுந்தாலோ மண் பட்டாலோ மழை பெஞ்சாலோ தண்ணிக்குள்ளே போட்டாலோ ஒன்றுமே ஆகாது. அந்த கேமரா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேமரா ஃபிசிக்கலி. பட் ஆனால் மென்டலி அதுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. மென்டலி ஒரு பிரச்சனை வந்து இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. இது வந்து vloggers-க்கு இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். டைம் வந்து இது வந்து மேனேஜ் பண்ணாது. நீங்கள் வந்து ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டால் கூட தீஸ் டேஸில் வந்து கரெக்டாக கிளாக் ஓடிட்டு இருக்குது. பேட்டரி கழட்டி போட்டால் கூட கிளாக் ஓடிருக்கு. என்னோட டிஎஸ்எல்ஆர் கிளாக் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்டேஜ் நான் எடுக்கிறேன்னா அது வந்து எந்த டேட்டில் எந்த டைமில் ரெக்கார்டாக இருக்குங்கிறது அந்த டேட்டா வந்து இருக்கும். பட் ஆனால் இந்த GoPro நீங்கள் ஒரு தடவை பேட்டரி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அந்த டைம் இதில் போயிடும். 2016 ஜனவரி 1 நைட்டு 12 மணிக்கு போயிடும். ஸோ நான் முக்கால்வாசி டைம் நான் பேட்டரி கழட்டி தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். அதனால் என்கிட்ட இருக்கிற எல்லா வீடியோஸும் 2016 வீடியோஸில் தான் இருக்கும். நான் வந்து எங்கள் க்ளவுடில் அப்லோட் பண்ணாலும் அது எங்கேயோ பின்னாடி போய் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு vloggers-க்கு எங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நாங்கள் வந்து பல டிவைசஸில் வந்து வீடியோஸ் எடுப்போம். கேமராவில், டிஎஸ்எல்ஆரில், ஃபோனில், GoProவில். கடைசி வந்து இந்த எடிட்டரில் வந்து போட்டோன்னே டைம் படி அது வந்து உட்காந்துருக்கும். டைம் படி வந்து உட்காந்து தான் எங்களுக்கு வந்து அதை வந்து எடுத்து வந்து அது எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த GoPro கிளிக்ஸ் மட்டும் தனி இங்கே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஸ்க்ரால் பண்ணி அதை கரெக்டாக போகிறது வந்து பெரிய பெயின் பாயிண்ட்டு. GoProட பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து அடுத்த GoPro 8ல் சரி பண்ணுவான்னு பார்ப்போம்.
எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நியூஸ், GoPro 8 வந்து அக்டோபர் 1 ரிலீஸ் ஆக போதான். ஸோ அந்த GoPro டிசிஷன் எடுக்கிறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து என்ன ட்ராவல் கேமரா வச்சுருக்கீங்க, உங்களோட ஃபேவரட் கேமரா என்ன, நீங்கள் என்ன வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, அதாவது நீங்கள் வாங்கலாம்னு நினைக்கிறப்ப இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து என்ன கேமரா வாங்கலாம், இப்போ வந்து என்ன கேமரா வாங்கலாம், ட்ராவல் பண்ண நினைக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த சேனல் வந்து நான் வந்து ட்ராவல் விளாக்ஸ், லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோட பேஷனை வந்து. ஸோ நீங்கள் வந்து வேறு வீடியோஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். Until then, bye bye.